நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் வழக்கமாக நம்ம காய் நிறைய எடுத்துப்போம். ஓகேங்களா? மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பொரியல். இது எத்தனை டைமில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், எத்தனை டைப்ஸில் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் போய் பாருங்கள் வேணுன்றவங்க. காய், பழம் நிறைய எடுத்துக்கோங்க, விலை மலிவானதாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து தேங்காய் பால் ரசம். நிறைய ரசம் ரெசிபி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது இல்லையா, அதுக்காக தேங்காய் பால் ரசம் வச்சேன் இன்றைக்கி. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா? தூயமல்லி அரிசி சாதம். இந்த ஒரு 1 மந்த்தாகவே தூயமல்லி அரிசி தான் நான் வடிக்கிறேன். வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், அதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? இது கத்திரிக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு. இது கத்திரிக்காயில் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய் எல்லாத்துலேயுமே வைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் மட்டும் போட்டு மிளகுத்தூள் போட்டு நிறைய பூண்டு நிறைய போட்டு பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்னொன்று வந்து அரிசி, புழுங்கல் அரிசியும் மிளகும் வறுத்துட்டு கடைசியாக நுணுக்கி போடுறது, அதுவும் சூப்பராக இருக்கும். இது தேங்காய் பால் விட்டு பண்ணுறது, இதுவும் நம்ம வீடியோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா எல்லா காயும் போட்டு வதக்கிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, தனியாத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி வீட்டில் வச்சுக்கிறத போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு நிறைய போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நல்லா அந்த புளி கிடையாது இதில், நல்லா கொதிக்க வச்சு மிளகாய் விடுத அடங்கினதுக்கப்புறம் உப்பு காரம் சரியாக இருக்கா பாருங்கள். ஒரே ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன் நான். ஒரு தக்காளி எடுத்தேன், அரை தக்காளி ரசத்துக்கு, அரை தக்காளி பொரிச்ச குழம்புக்கு, அவ்வளோதான். தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக புழிஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றி ஒரு கிளறி அப்படியே மூடி வச்சிடணும். அதுதான் குழம்பு. இதில் வந்து கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் பண்ணலாம், பிஞ்சு அவரைக்காய் பண்ணலாம், முருங்கைக்காய் பண்ணலாம், அந்த மாதிரி பீர்க்கங்காயும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு உணவு. கடைசியாக மிளகுத்தூளை நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க. சரியா? இது சிறுதானியத்தில் வந்து திணை இட்லி. அதாவது சிறுதானியம் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளரை அந்த ஆர்டினரி ரைஸ் இட்லியே கிடையாது. சிறுதானியம் இல்லைன்னா பாரம்பரியமான அரிசி இட்லி தான் நம்ம வீட்டில் இருக்கும். இதான் இன்றைக்கி திணை இட்லி. நான் அளவும் கொடுத்துருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருன்னு நான் அளவு கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் போய் தேடி பாருங்கள். சமையல் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இந்த பதிவு வீடியோ கொடுக்குறதே உங்களுக்காக தான். இன்னும் அவேர்னஸ் வரணும், இந்த சித்த மருத்துவத்து மேலேயும் நம்ம உடல் ஆரோக்கியத்து மேலேயும், இல்லை நம்ம சாப்பாடு தான் எல்லாத்துக்கும் மெயின் அப்படின்றதுனாலையும், நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்ற உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரணும். நீங்கள் என்ன வைத்தியம் பண்ணாலும், அலோபதி பண்ணாலும், ஆயுர்வேதா பண்ணாலும், சித்தா பண்ணாலும், யுனானி பண்ணாலும், அக்குபஞ்சர் பண்ணாலும், நம்மளுடைய பிரதானமானது என்னது? உணவு அப்படின்றது தான். ஓகேங்களா? எனக்கு வந்து என்னோடய குடும்பத்தில் சொல்லி கொடுத்தது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதனால் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். சமையலில் எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, அவருக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இதாங்க சிறுதானியத்தில் வந்து திணை இட்லி மாவு. இப்போ நான் தோசை ஊற்றினா வரல அப்படின்னாரு. அது எப்படி வரலன்றது எனக்கு தெரியல. இது இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னடா இப்படி தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இட்லி கரெக்டாக இருக்கும். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் தோசை ஊற்றணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு கிண்ணத்தில் முண்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு தோசை ஊற்றுங்க, சூப்பராக வரும். அப்படி இல்லைன்னா இப்படி ஊற்றும் போதே தேய்ச்சின்னு வரும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள். இன்னையோட சமையல் தான். இதோட கூட வழக்கம் போல் நீர்மோர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.